ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிலாஸ் ஒரு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரொம்பவே டேஸ்டியான மட்டன் குழம்பு செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இரும்பு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் மட்டன் செய்ய போகிறேங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சாலும் ஓகே, இல்லை நீங்கள் குக்கரில் வச்சு செஞ்சாலும் நல்லா தாங்க இருக்கும். நான் இன்றைக்கி இது உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் ஃபுல்லாக சிம் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவு மட்டன் எடுத்திருக்கேங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 3 ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்திருக்கேன், மிளகு ஜீரகம் 1 ஸ்பூன், பட்டை ஏலக்காய் கிராம்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன், கசகசா கொஞ்சம் எடுத்திருக்கேன், சோம்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாமே நம்ம அனல் சிம்மில் வச்சு வறுக்க போகிறோங்க. அனல் கண்டிப்பாக இதை நீங்கள் சிம்மில் வச்சு தாங்க வறுக்கணும். அனல் வச்சிங்கன்னா எல்லாமே தீஞ்சிடும், அப்புறம் கசப்படிச்சிடும். கண்டிப்பாக சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்படியே இதில் 2 ஏலக்காவும் போட்டுக்கோங்க, குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். ஓகேங்க, இது வறுபட்டுருச்சு. நம்ம இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அது மாற்றிட்டு இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மிளகாய் போட்டுடலாம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி. நம்ம இந்த மாதிரி வறுத்து செய்யும் போது நல்லா வாசமாக இருக்குங்க குழம்பு. நல்லா என்ன சொல்கிறது, வாசம் பார்த்திங்களா, வீதிக்கே வாசம் அடிக்கும். அந்தளவு நல்லா கம்மன்னு மணமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வறுத்து செஞ்சு பாருங்கள். மசாலாஸ்லாம் போட்டோம்னா அந்த வாசம் அந்தளவு இருக்காது, ருசி இருந்தாலும் வாசம் அந்தளவு இருக்காது. இது ருசியும் நல்லாயிருக்கும், வாசமும் நல்லாயிருக்குங்க. அப்படியே ஒரே ஒரு தக்காளிங்க, கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி ஒன்று போட்டுக்கோங்க. இந்த தக்காளி நல்லா இந்த அளவு வணங்கிட்டால் போதுங்க, வெங்காயம் தக்காளிலாம். இது கூடவே தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். தேங்காய் துருவி வச்சுருக்கேன், 1/2 மூடி தேங்காய். இதில் சும்மா 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கொத்தமல்லியெலாம் போட்டிருக்கோம், சும்மா கம்மியாக போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கறி மசாலா போட்டுக்கோங்க. அதை சும்மா கம்மியாக போட்டால் போதுங்க. ஓகேங்க, இதெல்லாம் வறுபட்டுருச்சு, இதை மாற்றிக்கலாம். ஓகேங்க, இது மாதிரி ஒரு மண்பானை அடுப்பில் வச்சுக்கலாம், எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த வறுத்து வச்சது எல்லாமே ஃபஸ்ட்டு நீங்கள் இதை தனியாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதோடு சேர்த்து இதையும் அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததும் நீங்கள் எல்லாம் ஒன்றா போட்டிங்கன்னா நல்லா மையாது. ஃபஸ்ட்டு இந்த மசாலா, இந்த கொத்தமல்லி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதை அரைச்சிட்டு அப்புறமேட்டு இந்த தக்காளி வெங்காயம் போட்டதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகேங்க, எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சமாக பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்க விடுங்க. ஓகேங்க, வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ கறி நான் ஒரு 1/2 கிலோ அளவு கறி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டுருங்க. கறி நல்லா வணங்கட்டுங்க. இப்போது கறி போட்டதும் கொஞ்சம் இந்த மாதிரி திரண்டு வரும்போதே உப்பு போட்டுருங்க, கல் உப்பு போடுறேன் நான். கூடவே மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த அவசர காலத்தில் என்னால் இந்த மாதிரியெல்லாம் வச்சு வேக வச்சிட்டு இருக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க. சேம் நான் இப்போ இதை செஞ்ச மாதிரியே நீங்கள் குக்கர்லேயும் இதை ட்ரை பண்ணலாங்க. இந்த மாதிரி செலவெல்லாம் வறுத்து குக்கரில் வச்சாலுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். டைம் இருக்கிறவங்க இந்த மாதிரி வைங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. கறி நல்லா வணங்கட்டுங்க, நல்லா திரண்டு வரணும். இந்த கறியில் இருக்க தண்ணியெலாம் கொஞ்சம் சுண்டுட்டும். நம்ம அதுக்குள்ளே வறுத்து வச்ச அந்த செலவெல்லாம் அரைச்சிக்கலாம். ஓகேங்க, இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு பாருங்கள்.
கறியெல்லாம் நல்லா திரண்டு வந்திருக்கு. இப்போது நல்லா திரண்டு வந்திருக்குங்களா? இந்த டைமில் நம்ம இந்த அரைச்சி வச்ச விழுது ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இப்போ கெட்டியாக இருக்குது இல்லைங்களா? நம்ம தண்ணி நல்லா நிறையவே ஊற்றலாங்க. ஏன்னா அந்த கறி வேகணும் இல்லைங்களா? ஸோ நம்ம இந்த கறி வேகிறதுக்கு தகுந்த அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா சுண்டணுங்க. நல்லா குழம்பு நல்லா கட்டியாகணும். இந்த கறி நல்லா வேகணும். அதனால தான் இவ்வளோ தண்ணி விட்டுருக்கேன். ஸோ இது நல்லா சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் நேரம் நீங்கள் மூடி போட்டு வைங்க, வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா கொஞ்சம் பொங்கி வர ஸ்டேஜில் மூடி எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வைங்க. ஓகேங்க. அப்பப்போ நீங்கள் அதை எடுத்து பாருங்கள். விட்டிங்களா அடி பிடிச்சிரும். அப்பப்போ எடுத்து ஒரு கிண்டி விடுங்க. கறி நம்ம சட்டியில் தான் வச்சுருக்கோம் இல்லைங்களா? கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. அப்பப்போ ஒரு கிண்டு மட்டும் கிண்டி விடுங்க. இப்போவே நல்லா வேக வாசம் கம்மன்னு அடிச்சிட்ருக்கு. நல்லா வேகட்டுங்க. இந்த தண்ணியெல்லாம் சுண்டணும். சுண்டி குழம்பு கொஞ்சம் கட்டியாகட்டும். உங்களது வீட்டில் நிறைய மெம்பர்ஸ் இருந்தால் நீங்கள் இதில் கொஞ்சம் அரிசி வறுத்து போட்டுக்கலாம். நிறைய குழம்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ஆட்களுக்கு தகுந்த மாதிரி அரிசி எவ்வளோ வேணுமோ அந்த அளவு போட்டுக்கோங்க. ஓகேங்க. குழம்பு ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் மிதந்து வந்திருக்கு. குழம்பு நல்லா கட்டியாயிடுச்சு பாருங்கள். முன்னே நல்லா தண்ணி நிறைய விட்டுருந்தேன்னா அப்போ பாருங்கள் நல்லா கட்டி ஆயிடுச்சு. கறியும் நல்லா வெந்திருக்கும். கறியும் நல்லா வெந்துருச்சுங்க. குழம்பு நல்லா கட்டி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் மிதந்து வந்துருச்சு. இப்போது நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை தழை, எப்போவுமே ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை தழை போட்டிங்களா நல்லாயிருக்குங்க கறி குழம்புக்கெலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஆஃப் பண்ணியும் நல்லா கொதிக்குது. இந்த மண்பாண்டத்தில் வச்சிங்களா, இது பார்த்திங்களா, நீங்கள் ஆஃப் பண்ணி கூட ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கோம். அதிலே நல்லா உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா இருக்குங்க. எப்பவுமே நீங்கள் நான்வெஜ் எடுத்து டைம் இருக்க மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இதுவே நீங்கள் போயிட்டு குக்கரில் வச்சிங்கன்னா நான் சொன்ன அளவே தான், ஆனால் தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மியாக விட்டு ஒரு 4-5 விசில் விட்டுக்கோங்க. கறி எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி, கொஞ்சம் இளங்கறியாக இருந்தால் 3 விசில், கொஞ்சம் முத்தின ஆடாக இருந்துச்சுன்னா ஒரு 4-5 விசில் விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கம்மியாக விட்டு நான் சொன்ன அப்படியே செலவு எல்லாமே போட்டு கொஞ்சம் தண்ணி கம்மியாக விட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரியே வச்சு ஒரு 5 விசில் விட்டுருங்க. குழம்பு ரெடி ஆயிரும். அப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் குழம்பு மூடி வச்சிங்களா நல்லா குழம்பு இதே மாதிரி ரெடி ஆயிரும். டைம் இல்லாதவங்க டைம் இருக்க பட்சத்தில் இந்த மாதிரி செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்க, இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம். கறி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா பூ மாதிரி வெந்திருக்கு கறி. நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. கறி நல்லா வெந்திருக்குங்க. சூப்பராக இருக்குது. குழம்பு அந்த மசாலா வாசம் ப்ளஸ் இந்த மண்பாண்டத்தில் வச்சது எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கறி சும்மா பஞ்சு மாதிரி வந்துருச்சுங்க. நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. சொல்ல வார்த்தைகளே இல்லை, சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நிலாஸ் ஒரு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். பாய்.